வணக்கம் நண்பர்களே. சர்க்கரைக்கு வாழ்க்கை முழுவதும் மாத்திரை போடலாம்னு நினைக்கிறீங்களா? இல்லவே இல்ல. சர்க்கரை நோய்ங்கிறது ஒரு வாழ்க்கை முறை சம்பந்தப்பட்டதுதான். நம்ம வாழ்க்கை முறையையும் உணவு பழக்கத்தையும் மாத்தினா சர்க்கரை அளவை ரொம்பவே அருமையா கட்டுக்குள் கொண்டு வர முடியும்னு விஞ்ஞானம் சொல்லுது. பலருக்கு இந்த உண்மை தெரியாம வாழ்நாள் முழுக்க மாத்திரைன்னு ஒரு பயத்தோட வாழ்றாங்க. மாத்திரை இல்லாம வீட்டிலேயே எப்படி சர்க்கரை அளவை கட்டுக்குள் கொண்டு வரலாம்னு இந்த வீடியோல முழுசா பார்க்க போறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. சர்க்கரை அளவை கட்டுப்படுத்துறதுக்கு 3 விஷயங்கள் ரொம்ப முக்கியம். இதுதான் உங்க ஆரோக்கியத்தோட தூண்கள். முதலாவது சரியான உணவு. மைதா, வெள்ளை சர்க்கரை, பாக்கெட் ஜூஸ் இதெல்லாம் சர்க்கரைய வேகமா ஏத்திரும். இதுக்கு பதிலா சிறு தானியங்கள், கம்பு, கேழ்வரகு, திணை, வரகு அரிசி போன்றவற்றை உங்க உணவுல சேருங்க. இதுல நார்ச்சத்து அதிகம், சர்க்கரைய மெதுவா ஏத்தும். கூடவே முட்டை, கொண்டக்கடலை, பருப்பு வகைகள், பன்னீர், சிக்கன், மீன் போன்ற புரத உணவுகளை தினமும் சேருங்க. தினமும் 3-4 லிட்டர் தண்ணீர் குடிக்கிறது ரொம்ப முக்கியம். இரண்டாவது, தினசரி உடற்பயிற்சி. வெறும் சாப்பாடு மட்டும் போதாது. தினமும் குறைஞ்சது 30 நிமிஷம் நடைப்பயிற்சி, சைக்கிளிங், யோகா அல்லது உங்களுக்கு பிடிச்ச உடற்பயிற்சி பண்ணுங்க. உடற்பயிற்சி தசைகளை வலிமையாக்கி அதிக சர்க்கரைய உபயோகப்படுத்தும். இது ரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த ரொம்ப உதவும். மூன்றாவது, மன அழுத்த மேலாண்மை. உங்களுக்கு தெரியுமா, ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும்போது உடம்புல கார்டிசால்ங்கிற ஹார்மோன் சுரக்கும். இது ரத்த சர்க்கரையை அதிகரிக்க வைக்கும். தினமும் 5-10 நிமிஷம் தியானம் அல்லது எளிய மூச்சு பயிற்சிகள் பண்ணுங்க. இது மனசை அமைதிப்படுத்தி கார்டிசால் ஹார்மோனை கட்டுக்குள்ள வச்சு சர்க்கரை அளவையும் சீராக்கும். இந்த 3 விஷயத்தையும் நீங்க தொடர்ந்து கடைபிடிச்சா உங்க சர்க்கரை அளவுல பெரிய மாற்றம் தெரியும். சிலர் கேட்கலாம், மாத்திரையை நிறுத்திடலாமான்னு. கண்டிப்பா டாக்டர் ஆலோசனை இல்லாம மாத்திரையை நிறுத்தாதீங்க. இந்த இயற்கை வழிமுறைகளை ஃபாலோ பண்ணி உங்க சர்க்கரை அளவு சீரானதும் உங்க டாக்டர் கிட்ட பேசி மாத்திரையின் அளவை குறைக்கலாமா இல்ல நிறுத்தலாமான்னு முடிவு பண்ணுங்க. இது ஒரு தொடர்ச்சியான முயற்சி, ஒரே நாள்ல நடக்காது. நண்பர்களே, சர்க்கரை நோயின் பயத்தோடு வாழ வேண்டிய அவசியம் இல்லை. உங்க கையிலேயே கட்டுப்படுத்தும் சக்தி இருக்கு. சரியான உணவு, தினசரி உடற்பயிற்சி, மன அழுத்த மேலாண்மை, இந்த 3ஐயும் கடைபிடிங்க. ஆரோக்கியமா இருங்க. இந்த 3 தூண்களை பத்தி பார்த்தோம். ஆனா சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த இன்னும் சில அற்புதமான நம்ம பாரம்பரிய உணவுகள் இருக்கு. வெந்தய தண்ணீர், நாவல் பழம் மாதிரி குறிப்பிட்ட உணவுகள் எப்படி அற்புதமா வேலை செய்யுதுன்னு தெரிஞ்சுக்க நம்ம அடுத்த வீடியோவை தவறாம பாருங்க. ஆரோக்கியமா இருங்க, சந்தோஷமா இருங்க. நன்றி.